நீங்கள் இந்த ரேம் கழட்டிட்டு இந்த பின்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பின்ஸை வந்து லப்பர் எரேசர் அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லேப்டாப் ஆன் ஆகி டிஸ்பிளே வந்து தெரியாமல் போகும்ல, அது வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பேட்டரி பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னா, இந்த இடத்துல ஒரு செல்லு இருக்கும், இந்த வாட்சுக்கு போடுற செல்லு மாதிரி இருக்கும். இந்த செல்லில் தான் உங்களோட டைம், டேட், பயோ செட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து சேவ் ஆகும். இதுதான் ஹார்ட் டிஸ்க். இப்போ சொல்கிறது பாருங்கள், இதுதான் ஹார்ட் டிஸ்க். அப்போயே உங்களுக்கு கழட்டி காட்டின வெஸ்டர்ன் டிஜிட்டல். இது வந்து ரேம், உங்களோட ப்ராசஸர். இந்த இடத்துல ப்ராசஸர் இருக்குல்ல, இந்த ப்ராசஸருக்கு என்னென்ன ஒர்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ரேம் தான் வந்து டிசைட் பண்ணும். இந்த ரேமில் வந்து ப்ராசஸர் போகும், ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அவுட்புட் கொடுக்கும். இந்த ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகும். இந்த ஹீட் வந்து இந்த காப்பர் கம்பி மூலிமா இந்த இடத்துல ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி வெளியே போயிடும். இவ்வளோ தான் லேப்டாப் அப்படின்னாலே. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த இடத்துல இதுதான் ஒய்ஃபை அடாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஒய்ஃபை ரிசீவரு, ப்ளூடூத்து எல்லாமே வந்து அந்த அடாப்டர் தான். அதையும் நீங்கள் தனியாக கழட்டி கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் லேப்டாப் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து இவ்வளோ தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துலலாம் உங்களோட இந்த டிவிடி சிடி போடுறது வந்து இங்கே தான் சொருகும். இந்த இடத்துல தான் அதோட இன்புட் வந்து எடுத்துக்கும். நீங்கள் வந்து கெனடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டம்மி. இந்த மாதிரி கெனடின்னு வந்து ஆன்லைனில் விற்பாங்க, சிடி போடுற மாதிரியே இருக்கும். அதில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் ஒரே லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி போடுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் லேப்டாப்போட அன்பாக்சிங் கூட கிடையாது. உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து கடையில் வந்து கொடுத்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க. சின்ன ஒர்க்காக தான் இருக்கும், அதை நீங்களே பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் கடையில் கொடுத்து அவன் என்னென்னமோ ப்ராப்ளம் சொல்லுவான், அதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அதெல்லாம் ப்ராப்ளம்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க.